ஈசாக்கு பிறப்பதற்கு பெரிய ஒரு காத்திருப்பு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் நேர்ந்தது. ஆண்டவர் 2 பேருக்கும் பெயரை மாற்றி இதுவரைக்கும் ஆபிரகாம் உயர்த்தப்பட்ட தகப்பன் என்று கூப்பிட்டவர்கள் இனி ஆபிரகாம் திரள் ஜனங்களுக்கு தகப்பன் என்று கூப்பிட ஆரம்பிக்கிறான். திரள் ஜனங்களை சிருஷ்டிப்பது தேவன் மாத்திரமே. இந்த திரள் ஜனங்கள் என்கிற ஆசீர்வாதம் தேவனால் மட்டும்தான் என்பதை அந்த இடத்துல உறுதிப்படுத்தி காட்டுகிறார். அதே போலதான் சாராளுடைய வாழ்க்கையிலையும், சாரா பிரின்சஸ் இளவரசி, இனி நீ ஜாதிகளுக்கு தேசங்களுக்கு தாய் என்ற ஆண்டவர் பெயரை மாற்றுகிறார். தேசங்கள் அந்த சராசரங்களை படைத்த தேவனுக்கு சொந்தம். அதை ஆண்டவர் உறுதிப்படுத்தும்படியாய் நீ தேசங்களுக்கு தாய் என்றால் என்னை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துக. வெயிட்டிங் இஸ் டு லீன் ஆன் ஹிம். ஆண்டவரை இன்னும் அதிகமாக சார்ந்து கொள்வதற்காக காத்திருப்பை ஆண்டவர் அனுமதிக்கிறார்.